திருச்சிற்றம்பலம். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பெண்ணை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவனருளாலே. ருத்ராக்கம் என்பது எவரேனும் தாமாக விழாத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் மூழ்கி. திருநீர், ருத்ராக்கம், ஐந்தெழுத்தை சொல்லுவது, இதெல்லாம் யாரு முன்ன எப்படி இருந்தாங்க இப்போ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அந்த பழைய நினைவுகள், ஏன்னா யாருக்கு எப்போ சுவாமியுடைய திருவருள் அமையுது நமக்கு புரியல. இந்த அளவுக்கு எப்படி இவங்க மாறினாங்க அப்படின்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாருங்க, ஒரு சில இடத்துங்கள்லாம் நாத்திகம் பேசுவாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த நட்பு வட்டம் கிடைக்கும்போது என்ன ஆகும், அந்த சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய ஒரு நட்பு கிடைச்சதுனாக்கா அவங்க ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. எவரேனும் தாமாக விழாத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழுகி. திருநீர் சாதனம் என்றால் ருத்ராக்கம், ருத்ராட்ச மரம். நம்ம காலத்தில் ருத்ராட்ச மரம் இருக்குது. அந்த தெற்கு கோபுர வாயிலிருந்து சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி போனோம்னாக்கா அந்த பஞ்சமுகேஸ்வரர் பக்கம் அந்த கோசாலை இருக்குது இல்லையா, அந்த கோசாலைக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம், அதாவது நந்தவனம் அப்படி சொல்லுவோமே. நம்ம வெய்யலிங்கம் 1000 லிங்கம் இருக்குது. அந்த போகிற வழியில் ருத்ராட்ச மரம் இருக்குது. காலத்தி போனால் போய் பாருங்கள். எவரேனும் தாமாக விழாத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி என்று சொல்லுவார் நம்ம நாவரசர். அப்படின்னா அந்த ருத்ராட்சத்துடைய பெருமை என்ன, திருநீற்றுடைய பெருமை என்ன, ஐந்தெழுத்துடைய பெருமை என்ன, இதெல்லாம் நம்ம உணரணும். எத்தனை குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி ருத்ராட்சம் போடுங்க, என்ன அழகா. நாங்கள்லாம் இந்த சிவத்தலை யாத்திரை போகிறப்போ நடந்த உண்மைகள், ஏதோ பேசுறதில்லை, நடந்த உண்மைகள். ஒரு ஊரில், அதாவது அவங்க ஒரு மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. கரை ஏற விட்ட குப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊர் பக்கம். கரை ஏறிய குப்பம் சொல்லாதுங்க ஐயா, கரை ஏற விட்ட குப்பம் அப்படி சொல்லுங்க எங்கள் ஊர் அப்படின்னாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம நாவுக்கரசர் கரை ஏறிய குப்பம் வழியில் நம்ம ஊர் வழியாக ஏறினா அந்த அரசன் என்ன பண்ணுவா அப்படியோ அப்படின்னு பயந்தாங்க மற்றவங்க. ஆனால் இவங்க கரை ஏற விட்ட குப்பம் என்று சொல்லுவார்கள். கல்லை கட்டி கடலில் போட்டாங்க இல்லையா, அப்போ கரை ஏற விட்ட குப்பத்தில் கரை ஏறி விட்டு வந்தாரே நாவரசர். அவங்க பாருங்க, அந்த ருத்ராட்சத்துடைய பெருமையெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம மகிழணும். எப்படி மகிழ்வது? ஒரு பெண் குழந்தை திருமண வயது வந்தால் திருமணம் ஆகுது. 2 வருடம் 3 வருடம் ஆச்சானா கருவுறுகிறார்கள். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. சரி, அப்போ என்ன ஆகுது, 1 வருடம் 2 வருடம் கழித்து கூட அந்த ஒரு பெண் 20 வயசு இருக்கும், அந்த பெண் குழந்தை கருவுட்டு இருக்கிறாங்க. பார்த்தாவே தெரியுது நமக்கு. அது 7 மாதம் 8 மாதம் அப்படி இருக்கும். அந்த கழுத்தில் 2 ருத்ராட்சம் போட்டுன்னு இருந்தாங்க. மொத்தம் பெரும்பாலும் நம்ம பார்க்குறதெல்லாம் 5 முக ருத்ராட்சம் அந்த ஒரு மணி கண்டத்தில். இது நம்ம கண்கூட, அதாவது ருத்ராட்சம் மாலையாக போடுவது ஒரு பக்குவம், ஒரு ருத்ராட்சம் அணிவது ஒரு பக்குவம். அந்த பெண் குழந்தை 2 ருத்ராட்சம் போட்டுருந்தது. என்னம்மா ஒன்று இன்னொன்று 2ஆக போட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாட்டு இடைவேளின் போது, மதிய உணவின் போது பேச்சு கொடுத்தாக்க அவங்க நம்மளை பற்றி கேட்குறாங்க, நம்ம அவங்கள பற்றி கேட்குறோம். அங்கே ஒரு கருத்து என்ன சொல்கிறது, ஒரு ஆய்வு, கலந்த ஆய்வு. அப்படி பேசும்போது என்ன ஆகுது, அந்த அந்த பெண் குழந்தை என்ன அழகாக சொல்லுது, கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷம் ஆகுதுங்க, இப்போ கருவுட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்னுடைய குழந்தை, வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என்னால் ருத்ராட்சம் போட முடியாது. ஆனால் அந்த குழந்தை பிறந்து ஒரு 8 நாள்லையோ 10 நாள்லையோ குழந்தைக்கு பெயர் வைக்க போகிறாங்க இல்லையா வீட்டுக்கு பெரியவங்க. அப்போ நான் இந்த ருத்ராட்சத்தை ஒன்று கைட்டி அந்த இருப்பாக இருக்குது எங்கிட்ட. எப்படி காதலருக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க திருவாசகத்தில் வருது இல்லையா, அதுபோல் நான் இருப்பு வச்சுங்கிறேன். இப்போ எப்படி நம்ம வீட்டில் சட்டிப்பானையில் புளிம்பயத்தை போட்டு வச்சுக்கிறோம், இருப்பாக வச்சுங்கிறேன் இல்லையா, அதுபோல் நான் இந்த ருத்ராட்சத்தை
இப்போ நான் என்னுடைய கழுத்தில் வந்து 1க்கு 2 வச்சுங்கிறேன். இதை 1 அவுத்து என் குழந்தை கட்டிட்டு போகிறேன் ருத்ராட்சத்தை. அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் பரவாயில்லை, ருத்ராட்சம் அணிவிக்க போகிறேன்னு அந்த பெண் குழந்தை சொல்லுது அழகா. திருமண வயதில் திருமணமாகி கருவுறும் காலத்தில் கருவுற்று குழந்தை ஒன்றும் பெற்றுக்கல. ஆனால் அந்த ஒரு எண்ணம் அதுக்கு எப்படி வந்தது பாரு. அதான் அந்த உறுதிப்பாடு, அந்த ருத்ராட்சத்தின் மேலே வச்ச ஒரு அன்பு. எப்படி சாமி கொடுக்கணும் அதெல்லாம். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. சுவாமியுடைய அருள் இருந்ததாம்பா சிவபெருமானுடைய பாதத்தை நம்ம வந்து காண முடியும், சிவபெருமான் சிவ வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க. அப்படி இல்லை, அதுக்கும் முன்னாடியே சிவபுராணத்தை பாருங்க. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. நம்முடைய தகுதியை மேலும் மேலும் வளர்ந்தா சுவாமி திருவருள் அமையும் தானே. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். எப்படி சுவாமி வந்து எப்படி நம்மளை ஆட்கொள்ளுகிறார்? தேவையான நேரத்தில் மாம்பழம் கொடுக்குறாரு காரைக்கால் அம்மையாருக்கு 1க்கு 2. சாப்பிடவும் சாப்பிட்டாரு. காரைக்கால் அம்மையார் கொடுத்த மாம்பழத்தையும் சாமி சாப்பிட்டாரு. காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு இக்கட்டு வரும்போது மாம்பழம் வேணும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, தவிக்கிறாங்க அந்த அம்மா. காரைக்கால் அம்மையார் தவிக்கிறாங்க. சாமி கொடுக்குறாரு. அதுபோல அந்த ஒரு செயல்பாடு தேவையான நேரத்தில் தேவையானது கிடைக்குது தானே. எவரேனும் தாமாக விழாத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி. அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த அறிவு, அந்த செயல்பாடு இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அந்த ருத்ராக்கம் அணிவது என்பது, திருநீர் வைப்பது என்பது சிவச்சின்னங்கள். 5 எழுத்தை சொல்லுவதெல்லாம் சிவச்சின்னங்கள். சைவத்தில் பிறந்தோம் நம்ம, சிவகோத்திரம் சொல்கிறோமே. கன்று ஆப்பு ஊர், நம்ம திருவாரூர் பக்கத்தில் கன்றாப்பூர். கன்று கட்டி வைக்கிற முளைக்காம்பு அந்த அம்மா வழிபட்டாங்க. சிறிய கிராமம் தான் அது, திருவாரூர் பக்கத்தில். கன்று ஆப்பு ஊர். குடும்பத்தில் வந்து சிவ வழிபாடு செய்யறதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா எப்படி வழிபாடு செஞ்சாங்க? மறைவிடத்தில் திருநீர், 16 இடத்துல திருநீர் பூசணும் இல்லையா? உச்சி, நெற்றி, மார்பு, வயிறு, 2 தோள்பட்டை, 2 விலா, 2 கைபுஜங்கள், 2 மணிக்கட்டு, 2 கை முட்டி, 2 மணிக்கட்டு, 2 கால் முட்டி, மொத்தம் போட்டா 16. மறைவிடங்கள் மார்பகம், வயிற்றுப்பகுதி. அந்த கன்றாப்பூரில் மறைவிடத்தில் திருநீர் பூசி. ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து சிவ வழிபாடு செய்யறதுக்கு ஒத்துக்கலை. நமக்கெல்லாம் அப்படி இல்லையே. இன்னைக்கு பாருங்கள், குடும்பத்தோட வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் வந்து சிவ வழிபாடு செய்யணுமே. இதெல்லாம் எப்போ எந்த அளவுக்கு நமக்கு கொடுப்பனம் இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்காரலாம் இல்லையா? அதை வந்து நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்தணும் இல்லையா? கன்று ஆப்பு ஊர் ஆச்சு இல்லையா? கன்றாப்பூர். கன்று கட்டி வைக்கிற முளைக்காம அந்த அம்மா வழிபட்டாங்க. அந்த குடும்பமே சிவ வழிபாட்டுக்கு வந்தது. எப்படி அத்தனை சிறப்புடையது, எளிமை. நம்ம சுவாமி வந்து என்ன சொல்றது, ஒரு படையராம் தொண்டருக்கு எளியரே மெண்டருக்கு அரியரே. தான் என்ற ஆங்காரம் இருந்தால் அவங்களுக்கு இல்லை. ஆனால் படையராம் தொண்டருக்கு எளியரே மெண்டருக்கு அரியரே. அடியார் கூட்டத்தோடு அடியாரா? எப்படி சிவகாமி ஆண்டியார் மத யானையின் தோலுரித்து போற்றிய பெருமானே சிவதா, எளியோருக்கு வலிமையாம் இறைவா சிவதா, அன்புடைய அடியாருக்கு அறிவே சிவதா, சிந்தை தெரிந்தவர்களுக்கு பேர் அமுதமே சிவதா. புலம்புறாரு சிவதா 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 சிவதா. அந்த சிவகாமி ஆண்டியார் வயதான முதியவர். அவருக்கு அந்த உருண்டு பிறண்டு அதில் அந்த வர்ணனையை சொல்லும்போது அதெல்லாம் நம்ம நல்லா ரசிக்கணும்.
63 நாயன்மாருடைய வரலாறுலாம் சேக்கிய பெருமான் சொன்னதுனால தான் இப்போ 63 நாயன்மாரை பற்றி பேசிக்கிறோம். அங்கங்கே நடந்த நிகழ்ச்சிங்க அப்பவே மறைஞ்சு போகாமல் சேக்கிய பெருமான் இறையருள் பாருங்க. நம்ம குன்றத்தூரில், நம்ம தொண்டை மண்டலம் சேக்கிய பெருமான், குன்றத்தூரில் பிறந்த சேக்கிய பெருமான் தில்லையில் போய் ஆதியிரையில் தொடங்கினார், ஆதியிரையில் முடித்தார். சித்திரை ஆதியிரையில் தொடங்கினார், சித்திரை ஆதியிரையில் முடித்தார். 63 நாயன்மாருடைய வரலாறு கதை வடிவில் சொன்னாரே. சொல்லுபவர்களுக்கும் அறுசுவை உணவு, காதில் கேட்குறாங்களே அவங்களுக்கும் அறுசுவை உணவு. எத்தனை எத்தனை சிவ வழிபாட்டுடைய பெருமை, எத்தனை எத்தனை. அங்கெல்லாம் வந்து அந்த சிவத்தலை யாத்திரை போகிறப்போ ஒரு சில நிகழ்ச்சியில் நம்ம 3 நாள் மாநாடு, 1 நாள் மாநாடுலாம் கலந்துக்கிறோம் இல்லையா. இன்னொரு நிகழ்ச்சி ஏன்னா இதெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கணும். ஒரு அன்பர் இப்போ சேலம் அம்மாப்பேட்டையில் ஒரு திருமுறை மாநாடு 3 நாள் விழா நடக்குதுன்னா அங்கே அடியேனும் போயிருந்தோம். சிவனையா திருக்கூட்டமாக அங்கே வந்து பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் அவங்க ஊர், அதுவும் ஒரு கிராமம்தான். அங்கிருந்து சேலத்துக்கு வந்து போகலாம். எப்படி வெடிகாலம் 5 மணிக்கு சிவபூஜை ஆரம்பிக்குதுன்னா வீட்டில் போய் இரவு தங்கிட்டு வெடிகாலம் குளிச்சுட்டு 4 மணிக்கா 3 மணிக்கா எழுந்தினாக்கா அவங்க மறுபடியும் வரலாம். அந்த 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஆகாது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த சிவனடியார் திருக்கூட்டத்தோடு நாங்கள் வந்து மண்டபத்திலேயே இங்கேயே இரவு தங்கிட்டு இந்த 3 நாளும் கடைசி நாள் 3வது நாள் இரவு கூட அங்கே படுத்து எழுந்தின்னு அந்த சிவனடியார்கள் வந்து போயிட்டு வந்துட்டு போகிறாங்க இல்லையா, அது வரையும் இருந்துட்டு போவான்றார் ஒரு அன்பர், ஒரு குடும்பத்தார். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து மனசு பூரிக்கணும். அவங்க என்ன காரணம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்க பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ஆமாம், மல்லிப்பூ கட்டினா நாருக்கு மனம் இல்லை. இப்போ தேங்காய் இது என்னது கதலி மரம், வாழை மரத்தை நாருக்கு வந்து மனம் இல்லை. ஆனால் மல்லி கட்டினா மல்லி வாசம் வருது, ரோஜா கட்டினா ரோஜா வாசம் வருது. எப்படி பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். விண்பொழிந்தன நம்முடைய வல்வினை தொண்டரோடு இனித்திருந்தமையால் அந்த தொண்டராக நாம் சேர்ந்து அந்த இறை வழிபாட்டில் இணையும் போது என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வருது, அதை உணர்றாங்க. அவங்க எங்கள் நிலத்தில் வந்து கரும்பு விளையுது, வாழை விளையுது, நெல் விளையுது சொல்கிறாங்க. அவங்க எப்படி விளையுது, அந்த ஒரு பக்குவமெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இறை வழிபாட்டில் ஒரு ஈடுபாடு. எத்தனை நம்ம இப்போ இந்த சபரி தொடர் வண்டி கேரளாவிலேருந்து வரும், வடக்கு நோக்கி போகுது, நம்ம வழியாக, நம்ம ரேணிகுண்டா வழியாக. இதெல்லாம் நம்ம கண்கூடாக காணுவது. அப்படியே நம்ம காலத்தி ரேணிகுண்டா வந்து முதல் நிறுத்தம் தொடர் வண்டி நிறுத்தம். ஒரு வியாபாரி, அதாவது துணி விற்பனை செய்யும் அந்த பகுதி, நம்ம சேலம் ஈரோடு பக்கத்துலேருந்து வடக்க நம்ம சேரலா போகிறார் அவர். அப்படி போகிறப்போ ரேணிகுண்டாவில் நின்று அங்கிருந்து அது அந்த காலத்தி நிறுத்தம் அப்படி நிற்குதுன்னாக்கா 2 நிமிஷம் தான் அங்கே நிற்கிறது அந்த தொடர் வண்டி. கீழே இறங்குறாரு, அந்த மண்ணில் கொஞ்சம் உருண்டு பிறண்டு எழுந்துக்கிறாரு, மறுபடியும் எழுந்து அந்த மண்ணை தொட்டு அப்படி கண்ணில் ஒத்திக்கின்னு வணங்கிட்டு மறுபடியும் 2 நிமிஷத்தில் வண்டி ஏறி விடுறாரு. அவருக்கு அந்த மண் மேலே என்ன அளவுக்கு ஒரு அன்பு. ஏன்னா காலத்தி வேடனார் சுத்தின மண் இல்லையாது, கண்ணப்பனார் சுத்தின மண் இல்லையாது. பாருங்கள், நம்ம பகுதியில் இப்போ கைலாச போன மலையில் கூட வந்து கண்ணப்பனாருடைய உருவச்சிலை கல்ச்சரை இருக்குது. இங்கே பிச்சாட்டூர் காலத்துக்கு இடையில மலை உச்சியில் கீழப்பூடி மேலப்பூடி அங்கே கண்ணப்பனார் நல்ல 5 அடி உயரம். நம்ம பெருந்துறை ராமசாமி ஐயா அவர்கள் வந்து அந்த பகுதியெல்லாம் வந்து அடியார் கொடுத்துட்டு போய் அங்கெல்லாம் வந்து அந்த கண்ணப்பனாருக்கு அந்த குரு பூஜை. எத்தனை காலத்தில் எத்தனை கண்ணப்பனாருடைய அந்த வில் அம்பு கல் சிலைகள் மலை மேலே, இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து பூரிப்படையணும். அவங்களாம் அந்த ஞானம் எப்படி வருது, சுவாமி திருவருள் இதெல்லாம். அவன் அப்படியே அந்த மண் வந்து தொட்டு வணங்குறாங்க. நம்ம ஆலங்காடு போனால் ஆலங்காட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம ரத்ன சபையில் போய் உட்காடுறோமே, ஒரு திருமுறை பாட்டு எடுத்து மனப்பாடம் பண்ணுறோமே, அப்படியே மனசில் பதியுது. வளர்ந்து போன சாம்பில் ஏற்ற வச்ச மாதிரி அப்படியே இழுத்துக்குது. ரத்தன சபையில் எத்தனை
பொற்சபை, தாபிர சபை சொல்கிறோம் இல்லையா? இது ரத்தன சபை. நம்ம தொண்டை மண்டலம் எத்தனை நம்முடைய பகுதியில் காலத்தி நம்ம காஞ்சிபுரம், மண்ணும் காற்றும் நம்ம பகுதி இந்த தொண்டை மண்டலத்தில். சிவத்தல யாத்திரை அடிக்கடி நம்ம போகணும். நம்முடைய பொருள் புனிதமான பொருளாக மாற வேண்டும். நம்ம கூட உள்ள 4 பேரை கூட இட்டுக்கிட்டு போகணும். இது சிவத்தல யாத்திரை போகிறோம்னா சாதாரணம் இல்லை. அடியார் கூட்டத்தோடு சென்று நம்ம அந்த சிவத்தல யாத்திரை போகிறப்ப என்ன ஆகும், நம்மளையும் அறியாமல் அதனுடைய ஒளி அறிவுகள் நமக்கு நல்லா அமைஞ்சு நம்ம மேலும் அது வளர்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி பாருங்க, 5 எழுத்தை சொல்லுவதற்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. நக்கீர தேவர் அழகா சொல்றார், மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மனநெஞ்சே. மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மனநெஞ்சே, கற்றை சடையண்ணல் திருக்காலத்தி நெற்றிக்கண் ஆரா அமுதம் திருநாமம் அஞ்செழுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல். அது என்ன எப்பொழுதும் சொல்லுவது? அல்லும் பகலும் அந்தியும் சந்தியுமாக. இரவு பொழுது எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு குழந்தைங்கள்லாம் கபடி 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 இன்னும் ராவுல இரவில். அது என்ன கபடி கபடி ராவுல அந்த பகலில் கபடி ஆடின குழந்தைங்க இரவில் கனவு வந்தால் கபடி கபடி கபடின்னு சொல்லணும். பல வீட்டில் நம்ம அந்த அனுபவத்தை பார்த்துருக்கோம் இல்லையா? நமக்கு தெரியுது இல்லையா? பெரியவங்களுக்கு கனவு தான் வரும், ஆனால் குழந்தைங்களுக்கு சொல் வெளியே வரும். அதுபோல் எப்படி துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடிவாட்டு வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே. 5 எழுத்து தீய சக்திக்கு உதவிடும், நல்ல சக்தியை மேலும் மேலும் வாழ வைக்கும். அதுதான் நமக்கு தேவை. ஒரு நாட்டை அரசாட்சி செய்யும் அரசனுக்கு போர் வலிமை நல்லா இருக்கணும் இல்லையா? முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்கு வளவாரி வளம் குன்றும். திருமந்திர பாடல். நல்ல போர் வலிமை நல்லா இருக்கணும் இல்லையா? எதிரி நாடு தேவையில்லாதவங்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கூடாது நம்மளை. அதுக்கு நமக்கு வலிமை இருந்தால் தானே. கப்பற்படை, குதிரைப்படை, கலாற்படை அது அப்போவே. அப்படின்னா தீய சக்தி நெருங்கக்கூடாது. அப்படிலாம் நெருங்காமல் நல்ல ஒரு பக்குவம் எப்படி வரும்? மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மடநெஞ்சே, கற்றை சடையண்ணல் திருக்காலத்தி நெற்றிக்கண் ஆரா அமுதம் திருநாமம் அஞ்செழுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல். பகல் பொழுது 5 எழுத்த பல முறை சொன்னியானா செய்ய வேலை செய், சும்மா இருக்காத. இப்படி சும்மா விளைஞ்சிடாது. துணி தயாராகுதுன்னா அந்த துணி ஆகப்பட்டது சும்மா உற்பத்தி ஆகிடாது, நெசவு செய்யணும். காஞ்சிபுரத்துக்கு போய் காலை ஆட்டினா சோறு வரும்னா காஞ்சிபுரம் போய் காலை ஆட்டினா கால் தான் வீங்கும். கைத்தறி காலம் காஞ்சிபுரத்தில் கைத்தறி அந்த நெசவு செஞ்சாக்கா நமக்கு பொருள் கிடைக்கும். அந்த பொருளை நம்ம சாப்பிடலாம். அப்படி சொன்ன பழமொழி அது. காஞ்சிபுரத்துக்கு போய் காலை ஆட்டினா சோறு வரும்னா கையுக்கும் வேலை காலுக்கும் வேலை. கைத்தறி நெய்கிறவங்க போய் பாருங்கள். அப்படின்னாக்கா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் வேணும்னா உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு இருக்கும்போதே 5 எழுத்தை சொல்லணும். என் வாழ்முதலே என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். சாதாரண ஒரு பெட்டிக்கடை வச்சா கூட அந்த பெட்டிக்கடைன்னா ஒரு 5000 ரூபாய் தான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் வச்சு விற்பனை பண்ண முடியும். அதுபோல் அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு முதல் எது என்று சொன்னால் திருமுறை தான் முதல். திருமுறை தான் முதல். அப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி தர்மம் செய்யறது. அது என்ன தர்மம் செய்யறது? அந்த கொடுக்குற பழக்கம் குறைஞ்சி குறைஞ்சு 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 குறைஞ்சி மரத்தை பற்றியாக முருங்காய் காசாக முருங்காய் கொடுக்காத இருந்தால் எப்படி ஐயா? அந்த கலையே ஒடிஞ்சு போகிற மாதிரி முருங்காய் தொங்கிக்குது ஒரு வீட்டுகளில் பாரு. யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் முருங்காய் காசுன்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அது என்ன முருங்காய் காசு? கத்திரிக்காயை அரைச்சி போட்டு வெயிலில் போட்டாக்கா கத்திரிக்காய் வத்தல் செய்கிறோம் இல்லையா? கத்திரிக்காய் காராமணி சமையல் செஞ்சால் நல்லா அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் காராமணி கூட்டு. துவரம் பருப்புலாம் போட தேவையில்லை, கடலை பருப்புலாம் போட தேவை, வெறும் கத்திரிக்காய் காராமணி நல்லா இருக்கும். முருங்காயை அதிகமாக காய்ச்சி வச்சு எங்கேயும் கொடுக்காத முருங்காயை 5 வெயிலில் போட்டு வளர்த்துட்டாங்க அந்த அம்மா.
கசப்பாக்குது கோயம் காசுனா சாப்பிடவே முடியல. கத்திரிக்காய் வச்ச மாதிரி முருங்காயாச்சு வெயிலில் போட்டால் எப்படி? கொடுக்கணும். எத்தனை செயல்பாடுகள் நம்ம தர்மம் செய்யறதுனாக்கா செய்து பழக்கம் இருக்கணும் நமக்கு. அப்போ என்ன ஆகுது? பழக்கம் வழக்கம், ஈடு பாடு இருக்கும். எதில் ஒரு ஈடுபாடு இருந்தாலும் பாடும் இருக்கும், சிரமமும் இருக்கும் இல்லையா? இப்போ குழந்தைங்கள்லாம் படிக்குதுன்னா அந்த படிப்பு கொஞ்சம் சிரமப்பட்டு படித்தாதான் அதுக்கு மேலே வளர முடியும். படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும் இல்லையா? அப்படிலாம் நல்ல திருமுறை. அதாவது வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது, கல்வர்களால் பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் திருமுறை கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே. அதனால் திருமுறையை கற்று நலம் பெற பெறுவோம். இமையோர் நாயகனே இறைவா என் இடத்துணையே, கமையார் கருணையினாய் கருமாம் இல்போல் விடற்றார், உமையோர் பொருளையாய் உருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னை அல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. திருச்சிற்றம்பலம்.